காட்சி தரும் பூண்டில் வாழும் மாதாவா ஆண்டவர் இயேசுவின் தாய் இவரே. எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். உலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். உலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். இறையடியா லூர்து சேவியர், அன்னையின் ஊழியராய், அன்னையின் ஊழியராய் பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு, பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு ஒருமுறை ஒருமுறை வாருங்கள் அன்னையின் திருமுகம் காணுங்கள். ஒருமுறை ஒருமுறை வாருங்கள் அன்னையின் திருமுகம் காணுங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். சரி 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 கம்மா கரி சரி 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 கம்மா சரி 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 கம்மா கரி சரி 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 கம்மா. கண்ணீரை துடைத்து கவலையை போக்கும், துன்பம் நீக்கி இன்பம் கொடுக்கும் இயேசுவை பெற்ற தாய் இவராம். திருத்தலம் வருபவரின் வாழ்வில் காணா அதிசயத்தை திருத்தலம் வருபவரின் வாழ்வில் காணா அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் அருள் நிறை மரியின் திருமுகம் காண பூண்டிக்கு வாருங்கள். திருமுகம் காண பூண்டிக்கு வாருங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் ஏழ்மை குடும்பம் எளிய வாழ்வு, இறைவன் துணையை என்றும் நம்பி வாழ்ந்த நம் இறையடியார்.
பார்த்துக்கம்மா. ம், கூடி சீக்கிரம் வந்துடும். நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. சௌந்தரி, போயிட்டு வரேம்மா. சரி. அதுக்கப்புறம் சௌந்தரியம்மா குழந்தைய தூக்கிட்டு எங்க போனாங்க? அவங்க வாழ்ந்த இடம் வடுகர்பேட்டைமா. குழந்தைய தூக்கிட்டு அங்கதான் போனாங்க. சௌந்தரி, ஆ, இப்பதான் வரியாம்மா? ஆமாம்மா. உன் கூட நானும் பார்க்க வரணும்னு நினைச்சேன், முடியாம போச்சு. அழகு புள்ள, பாவம் அம்மாவை பறி கொடுத்துருச்சே. என்னம்மா பண்றது, சூழ்நிலை அப்படி. இவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குனா போதும்மா. அப்பதான் அக்கா ஆத்மா சாந்தியாகும். மரியமும் மாமாவும் இலங்கைக்கு கிளம்பிட்டாங்களா? ம், கிளம்பிட்டாங்கம்மா. அவங்க வர வரைக்கும் குழந்தை என் கூட தான் இருப்பான். காலா காலத்துல கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியவ நீ. இப்படி இந்த பொறுப்பு வந்து உன் தலையில விடிஞ்சிருச்சே. உனக்கு பெரிய மனசுமா. உன் நல்ல உள்ளத்துக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்ப. எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லம்மா. இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்குனாலே போதும். அதான் சொல்லிட்டனே, நீயும் இந்த குழந்தையும் நல்லா இருப்பீங்க. நான் வரேம்மா. வாமா. சௌந்தரி, ஆ, குழந்தைக்கு பால் வேணும்னா வந்து வாங்கிக்கம்மா. நம்ம வீட்டுலதான் மாடு இருக்குல்ல, தயங்காம வந்து வாங்கிக்க. ம்? சரிம்மா. யாருக்குமா இந்த மனசு வரும்? அக்கா குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கையே சௌந்தரியம்மா பணையம் வச்சாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு மனுஷியா
நினைச்சு பார்க்கவே முடியலம்மா. சின்ன வயசுலயே எப்படி ஒரு பொறுப்பை சுமந்திருக்காங்க. நிச்சயமாவே அவங்க ஒரு பெரிய ஆத்மாதான். இறையடியாரை எப்படி இந்த உலகம் புகழுதோ அதே மாதிரி அந்த சௌந்தர்ய அம்மாவோட தியாகத்தையும் இந்த ஊர் இன்னும் பேசிட்டு இருக்குமா. இன்னும் இருக்கு, கேளுமா. அந்தோனி அம்மா. வா சௌந்தரி, எப்படிமா இருக்க? அண்ணன் இல்ல இருக்காரே. என்னங்க? வாமா. அண்ணா, வர ஞாயிற்றுக்கிழமை குழந்தைக்கு ஞானஸ்தானம் வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் தான் ஞான தாய் ஞான தகப்பனா இருக்கணும். அதான் உங்க 2 பேரையும் கேட்கலான்னு வந்தேன். இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? கண்டிப்பா நாங்களே இருக்கோம். தாய் இல்லாத அந்த குழந்தைய பெத்த தாய் மாதிரி வளர்க்குற. அந்த குழந்தைக்கு எந்த குறையும் வராது. கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்துடுறோம். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். சரிம்மா. சௌந்தரி, கடுங்காப்பி போடுறேன், குடிச்சிட்டு போ. இல்ல பரவாயில்ல, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வரேன். சரி. உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? லூர்து சாமின்னு வச்சிடலாம் ஃபாதர். லூர்து சாமிக்காக திருச்சபையிடம் கேட்பது என்ன? ஞானஸ்நானம். வானமும் பூமியும் படைத்த கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இந்த நம்பிக்கையில் குழந்தை ஞானஸ்நானம் பெறுவதை விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். லூர்து சாமி, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன்.
பாவம் புள்ள இந்த வெயில்ல ஆட மேய்ச்சு கஷ்டப்படுது. லூர்துசாமி, போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடு. வேணாமா, எனக்கு பசிக்கல. ஏன்பா, வெயில் எல்லாம் அலைஞ்சிட்டு வரல, வந்து சாப்பிடு. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சௌந்தரியம்மா, ம், வாங்கண்ணே. லூர்து சாமியே என்ன செய்யறதா உத்தேசம்? புரியலண்ணே. இங்க பாருமா, நான் லூர்து சாமியை கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். நல்லா சுறுசுறுப்பா இருக்கான், படிக்க வச்சா நல்லா வருவாம்மா. இப்படி ஆடு மேய்க்க அனுப்புனா எப்படிமா? எனக்கும் பள்ளிக்கூடம் அனுப்பணும்னு தானே ஆசை. ஆனா குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில முடியாம இருக்கே. என்னம்மா சூழ்நிலை? யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? கஷ்டத்தோட கஷ்டமா பையனை படிக்க வச்சேன்னா அவன் எதிர்காலம் நல்லா இருக்குல்லம்மா. அப்படின்றீங்க? லூர்துசாமி, நீ பள்ளிக்கூடம் போறியாப்பா? போறேம்மா. அப்புறம் என்னம்மா, பையனே சரின்னு சொல்லிட்டா. இருக்கவே இருக்கு நம்ம வடுகர்பேட்டை தொடக்கப்பள்ளி. பசங்களெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நாளைக்கே போய் சேர்த்து விட்டுரு. சரிங்கண்ணே, நாளைக்கே போய் சேர்த்து விட்டுறேன். ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா. வணக்கம் ஐயா. வாமா. என்ன பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஆமாங்க ஐயா, பேரு லூர்துசாமி. அதான் தெரியுமே. தம்பி இங்க வாப்பா. இந்த கையால அந்த காதத்தோடு. சரியா இருக்கு. இங்க பாரு, இந்த சின்ன வயசுல சௌந்தர்யா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கற மாதிரி நீ நல்லா படிக்கணும். என்ன? சரிங்க ஐயா. சரி, அந்த கோயில் புள்ள எங்க? வணக்கம் ஐயா. வாங்கய்யா வாங்கய்யா. இந்தாங்க. லூர்து சாமி தானம்மா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு போங்க. தம்பி நீ போய் அங்க உட்காரு. சரிங்க ஐயா. வாமா. உண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவரா.